15,000 இருந்து கூட நம்ம தேக்கு டோர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார்விங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இப்போ இது வந்து ஒரு நார்மலா ஒரு பேஸ் மாடல் மாதிரி. அந்த இன்னொரு செக்ஷன் இருக்கு, அங்க பாருங்க சிற்பிகள் இருப்பாங்கல்ல, நம்மகிட்ட வந்து மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான சிற்பிகள் இருக்காங்க. அவங்க கையில பட்டு வரும்போது அதோட தன்மையே மாறும். பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அற்புதமா இருக்கும். அந்த டிசைன்ஸ்லாம், இந்த பூ டிசைன், அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கார்விங்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்து எல்லாமே இங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டிஸ்பிளே வச்சிருக்கும் போது அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குது. ஆமா, பசங்க யூஸ் பண்ணி இந்த ஏர் கம்ப்ரஸர் மூலமா டைட் பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கிறான், நல்லா ஹெவி டைட் ஆயிடும். பழக வந்து அந்த ஜாயிண்ட் ஒட்டுனதே தெரியாது. இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குதுன்னு செக் பண்ணலாமா? லைட்டா கூட அசையில. என் பொருளுக்கும் அடுத்த கடையில இருக்க பொருளுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் கூட இல்லாட்டினா நீங்க என்கிட்ட எடுக்க வேணாம். அங்க கட்டுற பணத்தை நான் கட்டி தரேன். சென்னையில இருந்து நீங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். கிளப்பு பிளானிங் போயிருச்சு, அடுத்து கார்பெண்டருக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோ அப்டேட் வந்துட்டே இருக்கும். நிலவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வாங்குவாங்க. ஆமா, என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் சார்? மினிமம் பாத்தீங்கன்னா வந்து பெட்ரூம் நிலம் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். பிளஸ் டோர், அந்த மெமரேன் டோர் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, இது வந்து அந்த டோருக்கு தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் சார். சுத்தி உங்களுக்கு தேக்கு ஃப்ரேம் 6 இன்ச் ஃப்ரேம் கொடுத்துருவோம் சார். இப்போ இதுக்கு அச்சமார் சீட்டு, வாட்டர் ப்ரூஃப் அச்சமார் சீட்டு. இது வந்து 2 பக்கம் உங்களுக்கு ஒட்டி, இதுக்கு மேல நம்ம மைக்கா ஷீட் ஒட்டி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். செட்டப்ல இருக்கு. ஆமா, ஒரு மினிமம் ஒரு 55,000 இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் சார். சாமி பூஜைக்கு தேவையான சாமி சிலையும் பண்ணி கொடுக்குறோம் சார். ஆமா, இந்த மாதிரி இந்த மாதிரி விநாயகர், லட்சுமி, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே சார், இப்போ வந்து நீங்க குவாலிட்டியா தான் பண்றீங்க அப்படின்னும் பொழுது எவ்வளவு நாள் வாரண்டின்னு ஒன்று கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே அதில் மெயின் வாசக்கால் கதவு அப்படின்றது மேக்ஸிமம் டீ கூட்டில் போடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ கூடு வந்து லைஃப் டைம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக் வைஸும் நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்தால். ஆனால் நம்ம போடுற டீ கூட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்காக தான் மதுரைக்கு வந்திருக்கோம். இங்கே சுரேஷ் டிம்பர்ஸ் அப்படின்றவங்க ஒரு பெரிய லெவலில் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் நிறைய டீ வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு மினிமம் ரேஞ்சில் மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் மெயின் டோர், வாசக்கால், உண்டு மட்டும் தராமல் அவங்க டோராகவும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சரும் கொடுக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கள் சார், இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கில் நிறைய வெரைட்டி வச்சு பண்ணுறது நம்ம மட்டும் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெனின், சூடான், கொலம்பியா, கானா, கோஸ்டாரிக்கா, பிரேசில், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. தேக்கிலே பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க, இங்க பாத்தீங்கன்னா வரிசையா இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி சார், அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மரங்களோட தன்மை வந்து மாறுபடும். இப்போ இதெல்லாம் தேக்கு, எல்லாமே தேக்குனா தேக்கிலே நிறைய வகைகள் இருக்கு. ஓகே, அதான் சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து மாறுமா? கண்டிப்பா சார், ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. இப்போ இந்த மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பெனின், இதோட தன்மை வந்து இப்போ கிரெயின்ஸ் நல்லா இருக்கும், கலர் நல்லா இருக்கும். மரத்துல தேக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட், அந்த மாதிரி எண்ணெய் சத்துக்கள் அதிகமான மரம் இது. அதனால ஒவ்வொரு மரத்துக்கும் ரேட்டும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸும் மாறும். இப்போ டீக்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியான இதுல கிடைக்கிறது. இப்போ டீக்ல பாத்தீங்கன்னா பனாமா, கோஸ்டாரிக்கா, கோட்டிமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு சார். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டாவும் இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் கம்மியாவும் இருக்கும், ரீசனபிளா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். டீக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பட்ஜெட்ல வேணும்னா. ஆமா ஆமா, இப்போ மெயினா பாத்தீங்கன்னா அந்த பெனின், அந்த சூடான், இந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா மெயின் வாசக்கால் இருக்குல்ல, வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல வைக்கக்கூடியதுக்கு வந்து அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியா, நல்லா பிரைஸ் அதிகமா பண்ணுவாங்க. வீட்டுக்கு உள்ள அந்த உள்நிலை, அந்த ஹால், அந்த உள்ள மற்ற ஜன்னல், இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட அந்த பானாமா, கோஸ்டாரிக்கா, அந்த மாதிரி இதுல பண்ணிக்குவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து டீக்லயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி சொல்றாங்களே, இல்ல அதான் சார், அதை வந்து நம்ம கமர்ஷியலா பேசும்போது அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க டீடைலா கேட்கறதுனால நான் அந்த மாதிரி குவாலிட்டியான மரத்தை வந்து அதை உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கு அடுத்து இருக்கிறத செகண்ட் சொல்றேன். இப்போ நீங்க ரேட்டு கம்மி அப்படின்னு கேட்குறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ஒரு மரத்திலேயே குவாலிட்டி எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா அந்த ரேட்டு ஜாஸ்தியா இருக்குது. இப்போ பெனின், அந்த சூடான், இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாவும், அதுக்கு அடுத்து இருக்கிறதுலாம் செகண்ட் குவாலிட்டி, அந்த மாதிரி வரும். மற்றபடி வேற ஒரு வித்தியாசம் இல்ல. ஓகே சார், இப்போ வந்து பர்மா டீக் அப்படின்றது கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு. ஆமா 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 சார், நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு, பழைய ஸ்டாக் இருக்கு. இப்போ அதாவது இப்போ கட் பண்ணி வர்றது இல்ல. ஆமா, மற்றபடி ஸ்டாக்கை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்டயும் ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம கொடுக்கலாம். பழைய ஸ்டாக் இருக்கு நம்மகிட்ட. இப்போ வந்து இத்தனை மரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதெல்லாம் எங்க இருந்து வருது? சரி, இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம டைரக்டா தான் இம்போர்ட் பண்றோம். நீங்க சொன்னீங்களா அந்த நாட்டுல இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து நம்ம இங்க கண்டெய்னர்ல 40 ஃபீட் கண்டெய்னர்ல நம்ம கொண்டு வந்துறோம் சார்.
கொண்டு வந்து உருட்டு மரமா தேவைப்பட்டாலும் உருட்டு மரமாவும் நம்ம கொடுக்குறோம், ம். ரவுண்ட் லாக்கா. ஓகே. அது போக கட் பண்ணி சைஸஸா வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோம் சார். கொடுக்குறீங்க. உங்க வீட்டு தேவையான மரங்களை வந்து கட் பண்ணி நிலைக்கு தேவையான கதவு தேவையான பலகை மரம் அந்த மாதிரி நீங்க கேட்குற சைஸ் கொடுக்குறோம். அது போக ஃபினிஷ்டு குட்ஸாவும் நம்ம நில கதவு ஜன்னலா ரெடி பண்ணி நாங்களே ஃபினிஷ் பண்ணியும் கொடுக்குறோம் சார். Okay. எல்லா விதமாவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மரம் நீங்க கொடுக்குறீங்க, இப்போ இதுல வந்து இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு, அதை வச்சு என்ன மரம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து எங்களோட கிளாரிபிகேஷனுக்கா சார். இப்ப இது வந்து ஒரு லாட்டு. இப்ப இந்த கண்டெய்னர் வந்து இப்ப சூடான் டீக்குன்னு வச்சுங்களேன். இப்ப எங்களோட ஒரு ஐடென்டிஃபைக்காக நாங்க வச்சிருக்கோம். அது போக அந்த வெயில்ல ஒரு டிஃபரெண்ட்டுக்காக நாங்க வச்சிருக்கோம். வெயில்ல படும்போது அந்த கிராக் இந்த மாதிரி வரக்கூடாதுக்காக அந்த பெயிண்ட் பண்ணி அந்த பசது போட்டு வச்சிருக்கோம். சரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கனால ஒரு அடையாளத்துக்காக பயன்படுத்தும். ஓகே. இப்போ இதுக்கே உங்களுக்கு அடையாளம் தேவைப்படுது. இதை கட் பண்ணிட்டாக்கா நீங்க இதை தான் கொடுக்குறீங்கன்னு கஸ்டமருக்கு எப்படி தெரியும்? இல்ல இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார், நாங்க வந்து எப்பயுமே கஸ்டமரை வந்து சேல்ஸ் கான்செப்ட்ல நாங்க பண்ணல. இதை வந்து நாங்க சர்வீஸ் கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியான பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட கான்செப்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா அவரை வந்து ஃபுல்லா ஒரு அப்சர்வேஷன் அவர் பண்ணணும். அவர் வந்து எங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஃபேக்டரி நாங்க என்னென்ன ப்ராசஸ் பண்றோம், எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றோம், எப்படி எல்லாம் நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்றத அவருக்கு நாங்க தெரியப்படுத்திட்டு தான் நாங்க அவர்கிட்ட அடுத்த கட்ட பேச்சு பண்ணுவோம். இப்ப இது வந்து என்ன மரம், இந்த மரத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எடுத்த உடனே இதான் நிலம், இதுதான் கதவு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம மொபைல் ஷோரூம் போறோம், அங்க போனோம்னா இது எத்தனை ஜிபி ரேம், எத்தனை ஜிபி ஸ்பீடு, என்னென்ன ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரோ அதே மாதிரி இந்த மரத்தோட ஸ்பெஷலை ஃபுல்லா நாங்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப இதுல ரேட்டு அதிகமான மரங்கள் இருக்கு, கம்மியான மரங்கள் இருக்கு, உங்களுக்கு எதுசா வேணும், உங்க பட்ஜெட் எவ்வளவு, நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க, பெஸ்ட்டும் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ற எல்லா கேட்டகரியும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராசஸ் போவோம். அதனால மேக்சிமம் இது தேக்கு தானா, நாங்க கேட்ட மரத்துல நீங்க பண்ணீங்களா அப்படின்ற சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சென்னையில இருந்து நீங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்ப வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு 20 டேஸ் நீங்க டெலிவரி கேக்குறீங்க. 20 நாள்ல இருந்து இன்னைக்கு ஒரு 10ஆம் தேதினு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு 30ஆம் தேதி நீங்க டெலிவரி கேக்குறீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். உங்க மரத்தை நாங்க இன்னைக்கு எடுத்துட்டோம், இன்னைக்கு நாங்க கட் பண்ணிட்டோம், இன்னைக்கு நாங்க காய வச்சுட்டோம், அடுத்து இழப்பு பிளேனிங் போயிருச்சு, அடுத்து கார்பெண்டருக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோ அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க அன்னைக்கு வந்து பார்த்தாலும் அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற இடமும் அந்த நீங்க நேர்ல வந்து பாக்குற இடமும் கரெக்டா இருக்கும். ஒரு நம்பிக்கைக்காக நீங்க, ஏன்னா எங்கேயோ இருந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாரு, அப்ப அவர் வந்து அங்க திருப்தியா இருக்கணும். நம்ம பொருள் வந்து நம்ம பார்த்து பண்றோம், நம்ம ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடை நம்ம எப்படி விரும்பி கட்டுறோமோ அதே மாதிரி அவர் வாங்கக்கூடிய பொருளும் அவரு ஒரு இன்ட்ரெஸ்டா திருப்தியா பண்ணணும்ல. அவருக்கு நாங்க வந்து 100% அவருக்கு நாங்க ஒரு நம்பகத்தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கணும். நம்பிக்கையா இங்க எடுத்தா நல்லா இருக்கும், நல்லா குவாலிட்டியா இருக்கும், நம்ம இல்லைனாலும் நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டி இங்க கிடைச்சிச்சு அப்படின்ற அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சார். இப்போ வந்து தேக்கு மரம்லாம் நம்ம பார்த்துட்டோம். இங்க மேக்ஸிமம் நீங்க அது மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல, இது போக கொயிலா சார், வேங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்கு, கொங்கு, பசரா, மகாகனி, எல்லா மரங்களும் பண்றோம் சார். எல்லாமே இருக்கு. மேஜர் வந்து நம்ம தேக்கு தான் சார். ஒரு 90% தேக்கு தான். மத்த மரங்களும் இருக்கு, அது வந்து அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இப்ப நீங்க இது வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறோம். ஆமா, நம்ம எல்லா மரமும் பண்ணி கொடுக்க சார். மரத்துல வந்து இல்லன்ற அளவுக்கு இல்லாம எல்லாமே நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இங்க என்ன இதெல்லாம் சார், இங்க பாத்தீங்கன்னா மரத்தை வந்து இழைக்கிறது, இழைச்சு அங்க காடி போடுறது எல்லாமே ஃபுல்லா மெஷினரி ஒர்க் அதிகமா இருக்கு சார். எல்லாமே நல்லா ஹைடெக் மிஷின் தான். இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்டா இருக்கக்கூடிய மிஷின் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ் ப்ரொடக்ஷன் சார் இது. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பல்க் ஆர்டர் வந்தாலும் நம்ம சீக்கிரமா டெலிவரி பண்ற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க போல நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, மிஷின் நல்லா ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க, நல்லா சீரியஸ் ஸ்டாஃபா நம்மகிட்ட இருக்காங்க. எல்லாமே நல்லா ப்ராசஸ் வந்து ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவு, ஜன்னல், ஃப்ரேம் இதெல்லாம் ஆமா எல்லாமே இங்க ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க மில்லுல பாத்துருப்பீங்கல்ல, அந்த மரம் அறுக்கிறது செய்யறது எல்லாம் பாத்துருப்பீங்க. அடுத்த ப்ராசஸ் அந்த மரத்தை காய வச்சுட்டு இங்க வந்துருவாங்க. இங்க வந்து அடுத்த ப்ராசஸ் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ப்ராசஸ் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் பண்ணி இவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்து பாலிஷ் இருக்குல்ல, நம்ம வார்னிஷ் பாலிஷ் பண்றது அந்த செக்ஷனுக்கு அடுத்து போயிடும். ஓகே. இப்போ நிலவுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வாங்குவாங்க. ஆமா. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் சார்? மினிமம் பாத்தீங்கன்னா மரத்தை பொறுத்து இருக்கு சார். ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு ரேட்டு. இப்ப சாதாரண ஒரு மினிமமான மரத்துல பண்றீங்கன்னா ஒரு 2000 வந்து பெட்ரூம் நிலம் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். நல்ல பெரிய நிலம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி
அந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப சாதாரண போன் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 10,000 ரூபாயில இருக்கு. இது ஐபோன் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாயில இருக்குல்ல, அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், இது எதுக்காக ரெடி பண்றாங்க சார்? இது பாத்தீங்கன்னா கதவுக்கான பலகை சார். இப்ப கதவுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பலகை 4 பலகை வச்சு நம்ம கதவு பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா முன்னாடி கையில டைட் பண்ணிருப்பாங்க சார், கை மிஷின் வச்சு டைட் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிளாம் கேரியர். இந்த மிஷின் பேர் வந்து ஹைட்ராலிக் கிளாம் கேரியர். இது வந்து ஹெவி டைட் சார். நம்ம குவாலிட்டியான பசை யூஸ் பண்ணிருப்போம், நல்ல குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பசை யூஸ் பண்ணி தனித்தனி பலகையில நீங்க ஆமா பசை யூஸ் பண்ணி இந்த ஏர் கம்ப்ரஸர் மூலமா டைட் பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கிறோம், நல்லா ஹெவி டைட் ஆயிடும். உங்களுக்கு இந்த பலகை வந்து அந்த ஜாயிண்ட் ஒட்டுனதே தெரியாது. ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப நேச்சர் ஆயிரும். ஒரே மரத்துல பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் ஆயிரும். ஆமா ஆமா ஆமா. இப்போ இத வச்சு நீங்க ரெடிமேட் டோர் செய்யறது? ஆமா ஆமா. நம்ம குவாலிட்டியா ஜாயிண்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குதுன்னு செக் பண்ணலாமா? பார்க்கலாம் சார். அது ஒண்ணு செய்யாது. ஒண்ணாவதா? நானும் ஏறி நில்லுங்க. என்ன போதுமா? இன்னும் 2 பேரை கூப்பிடுமா? போதும்ல. லைட்டா கூட அசையில, நல்லா ஹெவி டைட் ஆகுது சார். உங்களுக்கு நல்லா குவாலிட்டியான பசை போட்டு இந்த மாதிரி ஹெவி மிஷின்ல நம்ம பண்ணும்போது. இப்போ இது வந்து உட்டன் டோரா கொடுப்பீங்களா எப்படி? ஆமா உட்டன் டோர் தான். உட்டன் டோர். இந்த இடத்துல என்ன சார்? இது பாத்தீங்கன்னா சிஎன்சி சார். இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கதவுக்கு டிசைன் போடுறது சார். இந்த கதவு நிலையை சுத்தி இந்த அணிவுட் செட்டுன்னுவாங்க. அந்த கஜலட்சுமி, விநாயகர், என்ன சாமி படம், என்ன நீங்க என்ன டிசைன் கொடுத்தாலும் நாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட எல்லா டிசைன் இருக்கு. நீங்க அட்வான்ஸா வேற டிசைன் கொடுத்தாலும் அதை பண்றதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்காங்க. அதை நீட்டா டிசைன் பண்ணி உங்களை நீங்க கேட்கிற டிசைன் நாங்க டோர்ல பண்ணி கொடுத்துருவோம் சார். சார் இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபேக்டரியா பார்த்துட்டு வந்தீங்க. இப்போ மரம் அடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் சார். வர்ற கஸ்டமருக்கு ஒரு ஐடியாவுக்காக நம்ம ஒரு டிஸ்பிளேக்காக இந்த ஒரு ஷோரூமே வச்சிருக்கோம், தனியாகவே ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு தேக்குல ஒரு ஃபினிஷ் பண்ண ஒரு மெயின் நிலையம் ஒரு கதவும், அதை ஒன் சைடு அட்டாச். இது வந்து அட்டாச்னு சொல்லுவாங்க. இது வந்து அணிவுட் சார். இப்ப இந்த இது வந்து இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பார்டர், ஒரு டிசைன் வீட்டுக்கு வச்சோம்னா ஒரு ராஜ நிலனால இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆமா, இது வந்து இந்த கீழ்படி எல்லாமே வச்சு உங்களுக்கு செட்டா இருக்கு. இப்ப உங்க வீட்டுக்கு வேணும்னா நீங்க இது இப்படியே எடுத்துட்டு போய் நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு. ஆமா, ஒரு மினிமம் ஒரு 55,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல வந்து 55,000 ரூபாயில இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் சார். ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த நிலம் மட்டும் போது ஒரு 35 ரூபா வரும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த நிலம் மட்டும் ஒரு 35 ரூபா வரும். கிரில் உங்களுக்கு அணி விட்டு எல்லாமே பினிஷ் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஒரு டோர்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 20,000 ரூபாய் இந்த செட்டுக்கு. இப்போ இந்த இதுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு 20 ரூபா, ஒரு 55 ரூபா வரும். இப்போ டோர் வந்து மினிமமே அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கம்மியால கிடைக்கும். இப்போ 15,000 ரூபாயில இருந்து கூட நம்ம தேக்கு டோர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார்விங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இப்போ இது வந்து ஒரு நார்மலா ஒரு பேஸ் மாடல் மாதிரி. அந்த இன்னொரு செக்ஷன் இருக்கு, அங்க பாருங்க இன்னும் கிராண்டாவும் இருக்கும். இப்ப நம்ம அந்த ஹேண்ட்ல பண்ண இதெல்லாம் இருக்கும். சிற்பிகள் இருப்பாங்கல்ல நம்மகிட்ட வந்து மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான சிற்பிகள் இருக்காங்க. அவங்க கையில பட்டு வரும்போது அதோட தன்மையே மாறும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அற்புதமா இருக்கும். அந்த டிசைன்ஸ் எல்லாம், இந்த பூ டிசைன், அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கார்விங்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்கிறது ஃபுல்லாவே இந்த மாதிரி இந்த காரைக்குடி செட்டிநாடு மாடல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா, எல்லாமே நல்லா பிரம்மாண்டமா இந்த மாதிரி தான் விரும்புறாங்க எல்லா கஸ்டமருமே. வரவங்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்து எல்லாமே இங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டிஸ்பிளே வச்சிருக்கும் போது அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நல்லா கிராண்டா தெரியும். உங்க வீட்டுக்கு வைக்கும்போது பெருசா இருக்கும். இந்த பின்னாடி பாருங்க, மேல அந்த சில சாமி எல்லாம் பாருங்க, அந்த கஜலட்சுமி, அந்த யானை, அந்த கோபுரம், அந்த ஆர்ச்சு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அற்புதமா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தூண் மாதிரி இருக்கும், ஒரு தூண் மாடல் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எந்த வுட்ல வேணாலும் இந்த மாதிரி தேக்குல பண்ணலாம். தேக்குல பண்ணா உங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த லுக்கிங் நல்லா இருக்கு சார். நிலைக்குன்னு உகந்த மரம் வந்து இந்த தேக்கு நல்லா இருக்கு சார். மேக்சிமம் தேக்குல தான் அந்த மாதிரி வாசக்கால் கதவு எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா சார். நம்ம நீங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு ஆர்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, நீங்க ஒரு 10 நாள்ல வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். 20 நாள் 30 நாள் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்க ஒர்க்கை பொறுத்து டைமிங் ஆகும் சார். இப்போ நிறைய டிசைன்ஸ் கார்விங்ஸ் நிறைய இருக்குன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். எவ்வளவு நாள்ல நீங்க கேக்குறீங்களோ அவ்வளவு நாள்ல நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட எல்லா வசதியும் இருக்கு சார். சரி, மெயின் வாசல் கால் இல்லாம பூஜா ரூமுக்கு டோர் அது மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்கீங்க? அது இருக்கு சார். இது பூஜா டோர் சார். இதுல நீங்க பெல் ஃபிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த மணி மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது போக நம்ம சாமி பூஜைக்கு தேவையான சாமி சிலையும் பண்ணி கொடுக்குறோம் சார். நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி விநாயகர்,
லட்சுமி அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் சில மாதிரியே நாங்க அதான் நான் சொன்னேன்ல, நம்மகிட்ட சிற்பிகள் நிறைய இருக்காங்க. ஓகே அவங்கள வச்சு நம்ம நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும். மரத்துல நாங்க என்ன வேணாலும் பண்ணி தரேன் சார். சார் இப்போ மெயின் நில ராஜநில அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாலிஷ் செக்ஷன் வந்து தனியா இருக்கு சார். நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்ஸ் தான் சார் நம்ம யூஸ் பண்றோம். ஒவ்வொரு பெயிண்ட்டும் அந்த வார்னிஷ் சீலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம பயன்படுத்துறோம். அது நல்லா குவாலிட்டியா இருக்கா, அந்த ஒரு சிலது பாத்தீங்கன்னா உரியும் கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் தான் வாங்குறோம். அதையுமே நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க பயன்படுத்துறோம். இப்போ உதாரணத்துக்கு பாலிஷ்ல பாத்தீங்கன்னா கிளாசி, மேட்டு, நேச்சர் பினிஷிங் அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த மாதிரி வெரைட்டி யூஸ் பண்ணும்போது இந்த பாத்தீங்கன்னா கிளாசில யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இது வந்து நேச்சர். இந்த மேட்ன்ற பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து மேட் பினிஷிங். இப்போ இது வந்து அப்படியே தேக்கு மரம், அப்படியே உங்களுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் இது வந்து அப்படியே இருக்கும். இந்த கலரும் மாறாது, எந்த ஒரு பேட் ஆகாது. அப்ப அந்த கிளாஸ்ன்றது வந்து அப்படியே பளபளப்பா தெரியும், அது உங்களுக்கு ஷைனிங்கா தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கு. கஸ்டமர் எந்த மாதிரி பாலிஷ் ஐட்டம் கேக்குறாங்களோ, எந்த மாதிரி பினிஷிங் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இங்க வந்து அந்த ரெடிமேடு. ஆமா சார், பிளஸ் டோர், அந்த மெமரைன் டோர் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, இது வந்து அந்த டோருக்கு தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் சார். டோருக்குள்ள பார்ட்டிகல் போர்டுன்னு சொல்லுவாங்க. டோருக்குள்ள இன்சைடு வைக்கிறது. சுத்தி உங்களுக்கு தேக்கு ஃப்ரேம் 6 இன்ச் ஃப்ரேம் கொடுத்துருவோம் சார். ஒரு வெளியில பாத்தீங்கன்னா 2 இன்ச் 4 இன்ச் தான் வைப்பாங்க. நாங்க 6 இன்ச்ல பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அந்த பூட்டு ஹேண்டில் அந்த மாதிரி எல்லாம் ஃபிட் பண்றதுக்காக உங்களுக்கு 6 இன்ச்ல நாங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். அது போக இதுக்கு அச்சமார் சீட்டு, வாட்டர் ப்ரூஃப் அச்சமார் சீட்டு. இது வந்து 2 பக்கம் உங்களுக்கு ஒட்டி, இதுக்கு மேல நம்ம மைக்கா ஷீட் ஒட்டி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இதுல நீங்க கார்விங் பண்ணாங்களா உள்ள பாத்துருப்பீங்க, அந்த மாதிரி சிஎன்சில நீங்க கார்விங் பண்ணிக்கலாம். 2D 3D இதுலயே பிராஸ் டோர், டைமண்ட் டோர், அந்த மாதிரி என்ன வெரைட்டி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நிறைய அந்த இன்சைடு போடுவாங்க சார். பெட்ரூமுக்கு, இந்த ஸ்டடி ரூம், இந்த ஹால் உள்ள இன்சைடு வர்றதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கம்மியான ரேட். ஆமா, ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் இருக்கும், நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும். நல்லா இருக்கும். பிளஸ் டோர் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி டோர் சார். இப்ப இது ஃபுல்லா அந்த பெட்ரூமுக்கு அந்த இன்னர் சைட்ல யூஸ் பண்றது சார். இப்ப அதுலயே கொஞ்சம் இது வந்து பிரிண்டிங் டோர், கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம ஏதாவது டிசைன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி. இது வந்து பீடிங் டோர் சார். இந்த மாதிரி அந்த டிசைன்ஸ்லயும் அவுட்லைன் மட்டும் பீடிங் போட்டு கொடுக்குறது. ஆமா, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி டோர்ஸ் வந்து என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட்? இது ஒரு 1500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். மினிமம் ஒரு 1500 ரூபாயில இருந்து ஒரு 3000 4000 வரைக்கும் கூட, 5000 6000 அந்த மாதிரி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன இதுல இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துக்கு சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக. இது மெம்பரேன் நம்ம அங்க வந்து ஜாயின் பண்றது பார்த்தோமே வுட். ஆமா சார், அதுல வர்ற வுட்டன் டோர் இதுவா? ஆமா, அது வந்து இந்த வுட்டன் டோர். இந்த மாதிரி அந்த பலகை வருதுல்ல சார், இந்த இவ்வளவு பெரிய பலகை போடும்போது இதுல ஒரு 2 பலகை 3 பலகை ஜாயிண்ட் வரும். ஓகே, அதுலயும் வந்து இது மாதிரி நீங்க சிஎன்சில கட் பண்ணி. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், இப்போ வந்து நீங்க குவாலிட்டியா தான் பண்றீங்க அப்படின்னும் பொழுது எவ்வளவு நாள் வாரண்டின்னு ஒண்ணு கொடுக்குறீங்க சார்? இது வந்து தலைமுறை தாண்டி கடந்து போகக்கூடிய விஷயம் தான் சார். இப்ப இது வந்து இத்தனை நாள் தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நல்லா குவாலிட்டியான பொருள், நல்லா 100 இயர்ஸ் கூட வாரண்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான நாங்க பயன்படுத்துறோம். மரமா இருக்கட்டும், பினிஷர் குட்ஸாக எதா இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக தான் சார் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், அப்போ நீங்க கொடுத்த டோர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா? சார், இப்போ இது பார்த்தீங்கன்னா இயற்கை பொருள் தான் சார். மரத்தில் வந்து ஏதாவது சன் கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன அந்த கீரல் விரிசல் அந்த மாதிரி வரும். இப்போ அதுக்காக தான் நம்ம காய வச்சே பண்ணிடுறோம். மரத்தை நம்ம பண்ணும்போதே நல்லா காய வச்சு எந்த கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு தான் பண்றோம். அதையும் மீறி வரும் பட்சத்தில் நம்ம அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் சார். அதாவது ரொம்பலாம் வராது, ரொம்ப டேமேஜ் அந்த அளவுக்குலாம் வராது. சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும். ஏன்னா இது இயற்கைக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடும். மழை காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ ஷோரூம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சார் சார்? இப்போ உதாரணமா நீங்க ஒரு திருச்சியிலேருந்து நீங்க கால் பண்றீங்க, எங்களுக்கு ஒரு என்கொயரி வருதுன்னா நாங்க வந்து அவருக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். சார், உங்களுக்கு நீங்க வர மாதிரி இருந்தா வாங்க, இல்லை நாங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கனாலும் நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை மணிக்கு நீங்க ஒரு 7 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து நாங்க 7 மணிக்கு உங்களை கூப்பிட்டு வந்து எங்க ஃபேக்டரி ஃபுல்லாக உங்களுக்கு விசிட் பண்ணி காமிச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் சார். சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நீங்க செஞ்சு டெலிவரி பண்றது அது எப்படி சார்? இப்போ நம்ம பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சிட்டிஸ்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு சார். இப்போ உதாரணமாக கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம், ஒட்டாஞ்சத்திரம், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், இந்த பக்கம் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஆணையூர், மேலூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. திருமங்கலம், விருதுநகர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, தேவக்கோட்டை, ராம்நாடு, தஞ்சாவூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம கடைகள் இருக்கு. நீங்க எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு நியர்பை இருக்கிற பிரான்ச்சில் வச்சு நம்ம அங்கேருந்து உங்க குட்ஸை வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எப்படி நிலக்கதவுக்காக ஒரு ஷோரூம் இருக்கோ, இதே மாதிரி ஃபர்னிச்சருக்கு தனியாக ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம். இப்போ சோபா, பீரோ, கட்டில், பூஜா செட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட ஒரு தனியாகவே ஒரு ஷோரூம் இருக்கு.
வாங்க அங்கே வேணா பார்க்கலாம் சார். வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ப்ரொடக்ஷன் யூனிட்டை பார்த்துருப்பீங்க, நிலச்சனல் யூனிட்டை பார்த்துருப்பீங்க. ஃபர்னிச்சருக்குன்னு ஒரு ஷோரூம் வந்து தனியாக இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. அதுதான் இந்த வியூவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா, பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் இருக்குது. அடுத்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மாடலில் மட்டும் ரெடியாகவே இருக்குது. இதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை நான் ஃபோட்டோ மாடல்ஸ் நிறையா வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி செஞ்சது, அதாவது மற்றவங்க செஞ்சதை நம்ம செஞ்சுருக்க மாட்டேன். நான் என்ன புதுசாக பண்ணியிருக்கேன், அந்த புது பேட்டர்னாக தான் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டர்னில் நீங்கள் என்ன மாடல் கேட்டாலும் செஞ்சு கொடுத்துப்பேன். அதே மாதிரி உங்ககிட்ட அதே மாடல் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான மாடல் வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பான மாடலில் செஞ்சு கொடுப்போம். அதில் எப்படிப்பட்ட டிசைனாக இருந்தாலும் சரி கம்பல்சரி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி தத்துவமான ஆட்கள் மட்டும் இருக்காங்கன்றதை உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ நம்ம ஆன்லைன்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய கடையெல்லாம் வந்து விளம்பரம் போடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 சீட்டர் சோஃபா இருக்குது அப்படின்னு வைங்களேன், 12,000 15,000 அதுக்கே கொடுக்குறோம், உற்பத்தி ப்ரைஸுக்கே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நானுமே பெருமையாக சொல்லிக்கலாங்க. ஆனால் தேக்குங்கிறத உறுதியாக சொல்கிறேன். ஒரிஜினல் தேக்கு நான் பண்ணுறேன். எடுத்துக்காட்டு, அவங்க எங்கேருந்து வந்தாலும் சரி, சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர், கர்நாடகா, எங்கேருந்து இந்தியாவில் எங்கேருந்து வந்தாலும் சரி, தேக்கை வந்து என் பொருளை வந்து ஒரு தடவை பார்க்க சொல்லுங்கள். என் பொருளுக்கும் அடுத்த கடையில் இருக்க பொருளுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் கூட இல்லாட்டினா நீங்கள் என்கிட்ட எடுக்க வேணாம். அவங்களுக்கு கொடுக்குற அங்கே கட்டுற பணத்தை நான் கட்டி தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் வந்து தேக்கு இருக்குன்றாங்க. ஆனால் தேக்கோட ரேட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தை பற்றி தெரியாம கூட இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க. தேக்கு இன்ன ரேட்டில் வரும், இந்த சதுரடி இன்ன ரேட் வரும் அப்படின்றக்குள்ள ஒரு ஃபர்னிச்சர் ஒரு 12,000 15,000 கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம். அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அதே மாதிரி அதில் தேக்கு தான் போடுறாங்கன்றத உங்களை நம்ப வைக்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்கன்றத இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். உண்மைத்துவத்துக்கு என்றைக்குமே வந்து விலை மதிப்பு இருக்கத்தான் செய்யும்ன்றதை இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாம்ன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தேக்கட்டில், இது வந்து ஒரு கஸ்டமைஸாக தான் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ஆன்லைன்லையோ இல்லை ஒரு நீங்கள் நேரடியாக டேரெக்டாக போய் ஃபர்னிச்சர் பார்க்கணும்னு நினச்சி ஷோரூம்லேயே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து ப்ளைவுட் போடுவாங்க, நம்ம தேக்கு தான் பண்ணுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்குனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தேக்கு போட்டு ஒரு சின்ன ஆப்பு குச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் வரும்ன்றதை அழுத்தி சொல்கிறோம் நாங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். டீக்குட்டில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது, உங்கள் பட்ஜெட்டில் எது வந்து செட் ஆகும் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக வாங்கலாம், எவ்வளோ நாள் வாரண்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டீக்கில் நீங்கள் எந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஒரு வேல்யூ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதை விட கம்மியான வேல்யூவில் யாராவது கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட டேரெக்டாகவே இவங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஃப்ரீ விசிட்டையும் வந்து இவங்க ரெடி பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வாங்கணும்னு நினச்சாலும் அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.